நான் அவனை சும்மா விட மாட்டேன். என் தம்பி பாடி எரிஞ்சு முடியறதுக்குள்ள அவனை நான் எரிக்காம விட மாட்டேன். மோகன், டைம் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் நில்லுங்க. இந்த பாடிக்கு இறுதி சடங்கு பண்ணக்கூடாது. போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணும். அப்புறம் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பணும். யாரும் எங்கேயும் எடுத்துட்டு போகக்கூடாது. இப்போ தம்பி, யோகேஷை மர்டர் பண்ணாங்கன்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்கு. 2 மாதத்துக்கு முன்னாடி உங்கள் அண்ணன் கிஷோர் இறந்துட்டாரு. அவரை யாரோ ஷூட் பண்ணி கொண்டுட்டாங்க. இப்போ இவர் என்கொயரி பண்ணணும்ல. இவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அப்போது டாக்டர் சர்டிஃபிகேட் இருக்கணும்ல. அது கிடைச்சிரும். ஆனால் இப்போ நீ இங்கேருந்து கிளம்பு. பாருங்க, இப்போ நீங்கள் போலீஸுக்கு கோஆப்ரேட் பண்ணலாம். நாங்கள் அப்படியே பல்கட்டாயமாக இருக்கேன். கையை விடு. எந்த கையால் நீ தடுத்தியோ அந்த கையால் நான் வீசின காசை நீ வாங்கியிருக்க. நான் எவ்வளோ சொல்கிறேனோ அந்த அளவுக்கு குறைச்சா போதும். ஆனால் மேடம், போஸ்ட்மார்ட்டத்துக்கு பாடியை கண்டிப்பாக அனுப்பி தான் ஆகணும். ஏன் புள்ளையோட இறுதி சடங்கை தடுக்கிறியா நீ? இங்கேயே உன்னை சுட்டு தள்ளிடுவேன். எஃப்ஐஆர் போடுறதுக்கு நான் நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் வந்து என்ன சொல்கிறேனோ அதை தான் நீ எழுதணும். ஓ, வாங்க போலாம். இன்னும் 25 பஞ்ச் பண்ணணும், சீக்கிரம். அத்தை, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. இது போதாது ராணி, உன்னை கல்ல ஆக்கிக்க. ஞாபகம் வச்சுக்கோ, கல் என்னைக்கும் சாகிறது இல்லை. இலக்கை அடையணும்னா உன்னை நீ உறுதியாக்கிக்கணும். அம்மா சொல்கிறது கரெக்டு. துப்பாக்கி எடுக்கிறது ஈஸி, ஆனால் துப்பாக்கி சுடுறதுக்கு திறமை சரியாக இருக்கணும். அப்புறம் அது நம்ம 2 பேருக்குள்ளேயும் இருக்கு. அந்த ஆர்த்தி தான் எதுக்கும் லாய்க்கு இல்லை. வா, உனக்கு சண்டை போடுறது கற்றுக் கொடுக்குறேன். சரி வா. யாரை சின்னவன்னு சொன்ன? யாரை நீ சின்னவன்னு சொன்ன? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஆத்தியம்மா, இவன் என்ன சின்ன பையனா? சண்டை போட்டுக்கிறதுனால எதையும் அடைய போகிறதில்ல. மகாத்மா காந்தி என்ன சொன்னார்? கண்ணுக்கு பதிலாக கண்ணை கேட்டால் உலகமே குருடாக மாறிடும். சண்டை போடுறது ரொம்ப மோசம். அப்புறம் நாளைக்கே இவன் உனக்கு தேவைப்படுவான், உனக்கு இவன் தேவைப்படுவான். அப்புறம் யார் மன்னிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பெரிய மனசு. ஸோ 2 பேரில் யார் மன்னிப்பாங்க? நான். சரி சரி, 2 பேரும் கை கொடுத்துக்கோங்க, கட்டிப்பிடிங்க. குட் பாய். போங்க, போய் விளையாடுங்க. எங்கேயும் இல்லை. சரி வா, எக்ஸசைஸ் பண்ணலாம். உயிரோடு இருக்கிறதுக்கு தேவை. வா, உயிரோடு வாழ்கிறதுக்கு படிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். கல்வி நம்மளை மன்னிக்க கற்றுக் கொடுக்கும், வார் பண்ணுறதுக்கு இல்லை. எந்த கையால் நான் பேனா பிடிக்கிறேனோ அந்த கையால் என்னைக்கும் துப்பாக்கி தொட மாட்டேன். இது நான் எனக்கே ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டது. உங்களை மாதிரி நான் ஆகவே மாட்டேன். ஏய், உங்களை மாதிரினா என்ன அர்த்தம்? நாங்கள் என்ன ராட்சசங்களா? ஏய், எதுக்காக இவ்வளோ அடிக்கிற? நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன். ஏய், ரொம்ப வாயாடுறியா நீ? என் கூட வா வா. எப்படி இருக்க ரேகா? நீ இங்க என்ன பண்ற? எதுக்கு இங்க வந்த? இன்னும் ரொம்ப நாளா பார்க்கல, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு. இப்போ ஒரு 200 ரூபா கொடு, எனக்கு சரக்கு அடிக்க கரெக்டாக இருக்கும். அதை குத்தனா வாயை மூட்டு நான் கிளம்பிடுவேன். இந்த 300 ரூபா வச்சுக்க. ஆனால் மறுபடியும் இங்கே நீ வரக்கூடாது, புரியுதா? போ, இங்கேருந்து கிளம்பு கிளம்பு கிளம்பு. அது எப்படி? பசங்க எப்படி இருக்கான்னு கேட்க நான் வருவேன்ல. சரி, நான் இப்போ கிளம்புறேன்.
இங்கே பாருமா, நான் பணம் கொடுத்துட்றேன். என் பையன் இறந்ததுக்கப்புறம் எங்கள் நிலமை மோசமாயிடுச்சு. ஏய் 6 மாசமா உன்னோட ட்ராமா பார்த்துட்டு தான் இருக்கேன். உன் சோக கதையை கேட்க வரல. எடு பணத்தை எடு. இல்லை, என்கிட்ட பணமே இல்லை. உங்ககிட்ட பைசா இல்லை? இல்ல. உங்ககிட்ட பணம் இல்லை? அவரு பணத்தை கொடுத்துருவாருமா. இது டோக்கனுக்கு போதும். ஆனால் இன்ஸ்டால்மெண்ட்டை டைமுக்கு கொடுத்துரு. இப்போதைக்கு உன்னோட பையன்தான் செத்துருக்கான்ல, நாளைக்கு உன்னோட பொண்டாட்டி செத்துருவா. வா போலாம். பூ பயந்துட்டல. சரி, சாரி. சரி, இங்கே பாரு, என்கிட்ட ஒரு சூப்பரான பிளான் இருக்கு. அப்பா வேலை விஷயமா வெளியூருக்கு போறாரு. நீ ஓகேன்னு சொன்னா என் வீட்டை சொர்க்கமாக மாற்றி வச்சிடுறேன்னு. அப்படின்னா? அதாவது என் வீட்டில் யாரும் இல்லை. ஆர்த்தி, நீ எங்கே போகிற? சடாபா நீங்களா? ஆர்த்தி, அந்த நோட்ஸை நான் அப்புறம் கலெக்ட் பண்ணிக்கிறேன். பாய். யார் இவன்? அது என் காலேஜ் ஃப்ரெண்டு. இங்கே பாரு ஆர்த்தி, இவனுங்களாம் ரொம்ப தூரமாக இருக்கணும், இல்லைனா அப்புறம் நீ தான் வருத்தப்படுவேன். எனக்கு இந்த மாதிரி ஆளுங்களை பற்றி நல்லா தெரியும், அதனால தான் உனக்கு சொல்கிறேன். சரி வா போகலாம், வீட்டில் ட்ராப் பண்ணுறேன். இல்லை, நானே போய்க்கிறேன். உங்கள் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன், வா போகலாம், நான் ட்ராப் பண்ணுறேன். சதானந்த ஐயா வாங்க. அம்மா, சதானந்த ஐயா வந்திருக்காரு. சதானந்த ஐயா நீங்களா? வாங்க, நாங்களே உங்களை பார்க்க வரலான்னு இருந்தோம். லக்ஷ்மியை ரொம்ப நேரம் வெளில வச்சிருக்க முடியாதுல்ல, அதான் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். ஆர்த்தி, நீ சதானந்த ஐயா கூட? நான் வர்ற வழியில் பார்த்தேன். சரி வாம்மா, வீட்டுக்கு தான் போகிறேன்னு கூட்டிகிட்டு வந்தேன். பாவம் ஒண்டியா நடந்து வந்துட்டு இருந்தா. ஒண்டியா தானே? ரமேஷ் எவ்வளோ காசு கொடுத்தான்? ரமேஷ் பணம் கொடுக்கல, அதான் அவன் பொண்டாட்டியோட தாலியை எடுத்துட்டு வந்தேன். உன் பொண்ணுங்க புலி மாதிரி வேட்டைக்கு போனால் இறைய பிடிச்சிட்டு தான் வருவாளுங்க போல இருக்க. அம்மா மாதிரியாச்சே. நீ ஒரு நல்ல வேலை பண்ணியிருக்க ரேகா. இந்த ஆர்த்தியை படிக்க அமிச்சல்ல, எதிர்காலத்தில் எல்லாத்தையும் பார்த்துக்க வேண்டிய இந்த பொண்ணு தானே. சரி, நான் கிளம்புறேன். வரேன். யோகேஷ், கிஷோர் இறந்து போனதில் எங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. நீ மார்க்கெட்டில் போயிட்டு சண்டை போட்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியா? எனக்கு உனக்கு பிடிக்கலன்னு நினச்சிட்டேன். நான் கிஷோரை கொண்டவன் கிடைக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டல. நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிற? நான் என்ன சொல்கிறேன்னு உனக்கு இன்னும் புரியலையா? இங்கே பாரு, தேவையில்லாமல் பேசாத. போதும் போதும். நீங்கள் 2 பேரும் மாறி மாறி பள்ளி போட்டுக்கிட்டா ஒன்றும் ஆகாது. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, எலெக்ஷன் டைம் இது, நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. மாமா, நீ நாய், இந்த வீட்டோட நாய். நான் சொல்லும் போது குலைச்சா மட்டும் போதும். எல்லாம் போயிடு. லோகேஷ், என்னம்மா நீ செஞ்சது எதுவும் சரி கிடையாது. போதும். இங்கே பாரு யோகேஷ், உன்னால நான் எலெக்ஷனில் தோற்று போகிறத விரும்பலை. யார் சொன்னாங்க? எலெக்ஷன்ல நீ நிக்கிறேன்னு உனக்கு யார் சொன்னாங்க? அம்மா தான் இங்க பஞ்சாயத்து தலைவர், அவங்க தான் டிசைட் பண்ணணும் யார் போட்டி போடணும்னு. நீ ஏன் நானான்னு? கையை இறக்குடா. இந்தா வச்சுக்கோ. இந்த பணத்தை நான் வாங்கிக்க முடியாது. ஆர்த்தி, புடி. உனக்கு பணம் தேவைப்படுதுன்னு எனக்கும் தெரியும். நாளைக்கு உனக்கு பணம் வந்துச்சுன்னா என்கிட்ட கொடுத்துரு. ஆனால் இவ்வளோ பணம் உனக்கு எங்கேருந்து கிடைச்சது? நீ திருடுனியா? ஐயோ இல்லை, நான் திருடலாம் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் திருடுறதுக்கும் தயங்க மாட்டேன்.
அப்புறம் யாரை வேணாலும் கொல்லுவேன், புரியுதா? ஏன்னா நீ என்னோட டார்லிங். சரி, இப்போ சரி பார்க்கலாம். ஐயோ, நான் வச்ச பருப்பு. ஐயோ, ஏய், என்ன ஆச்சு? ஆர்த்தி, 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 கண்ணை திறந்து பாரு ஆர்த்தி. ஆர்த்தி, எல்லாம் ஓகே தானே சார்? பாருங்க, பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. சடனாக ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆனதால பேனிக் அட்டாக் ஆயிருக்கு. அப்பா அது வந்து ஆர்த்தி வீட்டில் பணத்தை திருடி இந்த பொண்ணுக்கு செலவு பண்ணிகிட்டு இருக்கியாடா நீ? திடீர்னு அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இவளோட அம்மாவும் தங்கச்சியும் உன்னை ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க. உனக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லை, அவள் ரத்தத்தை பார்த்து மயக்கமாயிட்டா. இங்கே பாரு ரேகா, உன் பொண்ணுக்கு புரிய வை, அவகிட்ட சொல்லி வை, என் பையன் பின்னாடி வர வேணான்னு சொல்லு. ஏய், நீ உன் பிள்ளைகிட்ட சொல்லி வை, அவன் பைஜாமா நாடா லூஸ் ஆயிட்டு இருக்கு. என் தங்கச்சியோட மறுபடியும் உன்னை பார்த்தேன்னு வச்சுக்க, நானே உன்னை கொண்டுடுவேன். அவனை திட்டுறதுனால என்ன நடக்க போகுது? நமக்கு வாச்சது சரியில்லையே. உன் பேர் மட்டும்தான் ராணி. உன் விஷயத்துல எல்லாமே அவங்க தான் டிசைட் பண்றாங்க, புரிஞ்சுதா? அப்படியெல்லாம் கிடையாது பாபி. அவங்க தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க, அப்படியெல்லாம் அவங்கள விட்டுற முடியாது. எதுக்கு அவங்க பார்த்துக்கிட்டாங்கன்னா, அவங்களால தான் உங்கள் அப்பா அம்மா சத்து போனது. அது என்ன சொல்லுவாங்க, பிராய்ச்சித்துன்னு சொல்லுவாங்களா, அதுக்கு தான் உன்னை பார்த்துக்கிட்டது. அவங்க நினச்ச விஷயம் நடந்துச்சுன்னா உன்னை குப்பை மாதிரி கசக்கி போட்டுருவாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறது? இதெல்லாம் விட்டுடு, என் கூட வந்துரு, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன். அட, நீ எதுக்கு இங்கே வந்த? நானே வந்து உன்னை பாப்பேன்னு சொன்னல. இங்கேருந்து முதல்ல கிளம்பு. போலீஸுங்க நம்மளை கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. அவங்க இந்த இடத்த பார்த்துட்டாங்கன்னா 2 பேரும் மாட்டிப்போம். இன்னும் ஏன் அப்படியே நிற்கிற? கிளம்பு முதல்ல இங்கேருந்து. சார், அந்த ரயில்வே டிக்கெட்டை வச்சு அந்த பொண்ணோட ஆதார் கார்டை எடுத்துடுவோம் சார். அந்த ஆதார் கார்டை வச்சு அந்த பொண்ணோட அட்ரஸை கண்டுபிடிச்சாச்சு சார். சாய் நகர், காரைகிராம், புனே. இப்படி நடந்திருக்கே. மேடம் ப்ளீஸ் உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. எப்படி மேடம் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும்? அவ என்னுடைய பொண்ணு. எங்களுக்கு உங்க ஆர்த்தி பாடி நிம்மிவாடி கிராமத்துக்கு பக்கத்துல கிடைச்சது. ஹிமேவாடியா? நிம்மிவாடி பேரை கேட்ட உடனே இவ்வளோ ஷாக்கே ஆகுறீங்க? ஹிமேவாடி என்னுடைய கிராமம் சார். 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் அங்கேருந்து ஓடி வந்தோம். இது அநேகமா அவங்க தான் செஞ்சிருக்கணும். அவங்கன்னா யாரு சார்? 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட புருஷன் மனோனிம் கிராமத்தோட தலைவர் ஆனாரு. இங்க பாருமா, நம்ம ஆளு நம்ம ஊர் தலைவர் ஆயிட்டாரு. இப்போவாவது சரிம்மா. அட 2 நாளா உன் முகத்துல வெறும் டென்ஷன் தானே தெரிஞ்சது. டேய் ஆனந்த், இந்த விக்டரி எந்தில்லடா, உங்க அக்கா அது, அதே மாதிரி உந்து. இது உங்களோட பெருந்தன்மைங்க. இப்போ நீங்களும் ஜெயிச்சிட்டீங்க. நாளைக்கு காலையிலேயே நாங்கள் பூனாக்கு கிளம்புறோம். இவரும் வேலையில ஜாயின் பண்ணணும். இங்க பாரு, யாரும் எங்கே போண்டிய தேவையும் இல்லை. ஆனந்த் என் கூட தான் இருப்பான். நான் சொல்ற வேலையை தான் பண்ணுவான். அவனுக்கு பூனால என்ன சேலரி வருதோ அதுக்கு 2 மடங்கு நானே தரேன். அண்ணே, அவங்க முதல் தடவை இங்க தோத்துருக்காங்க, கோவமா தானே இருப்பாங்க. மனோகரன வாழ்த்துக்கள். இந்த கிராமத்தில் எனக்கு எதிராக எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு யாருமே கிடையாது. நீங்கள் எலெக்ஷனில் நின்றுட்டீங்க, அப்புறம் கூடவே ஜெயிச்சிட்டீங்க. அதனால் வாழ்த்துக்கள்.
உங்கள் வாழ்த்துக்களை நீங்களே வச்சுக்கோங்க. இன்னைக்கு இங்கே எந்த பிரச்சனையும் கூடாது. ஆனந்த், இது எங்களோட ஊரு. நாங்க எங்க வேணா போவோம் வருவோம். நாங்க என்ன பண்ண நினைக்கிறோமோ அதான் பண்ணுவோம். உங்க அப்பா ஒன்றும் பிடுங்க முடியாதீங்க. அப்பாவா? என்னடா எங்கள் அப்பாவை பற்றிலாம் இங்கே இழுத்துட்டு இருக்கா? ஏய் அடிங். உங்க ஆர்த்தியை கடைசியா நீங்க எப்ப பார்த்தீங்க? 10 நாளைக்கு முன்னாடி. என்ன 10 நாளா அவ எங்க இருந்தா? அவ தன்னோட பாய் ஃப்ரெண்டோட ஓடிட்டா. அப்போது நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலையா? பொண்ணு தான் விருப்பத்துக்கு ஓடி இருக்கா. அப்புறம் எதுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும்? யார் அந்த பாய் ஃப்ரெண்ட்? பிரதீக். அவனையும் காணுமா? இல்லை சார், அவன் வீட்டில் தான் இருக்கான். சரி, எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்க. நீங்க என்னதான் வேலை பார்க்குறீங்க? சார், லோன் ரெக்கவரி ஏஜென்ட் சார். அப்படின்னா எல்லாரையும் மிரட்டி பணத்தை பிடுங்குற வேலை தானே? ஒருவேளை உங்களுக்கு இருக்கிற கஸ்டமர்ஸ்ல யாராவது உங்க மேல இருக்கிற கோவத்துல அவளை கொண்டு இருக்கலாம்ல? சார், நான் வீட்டில் தான் சார் இருக்கேன். நான் எங்கே சார் ஓட போகிறேன்? நான் 15 நாளாக ஆர்த்திக்கிட்ட பேசக்கூட இல்லை சார். எதுக்காக? சார், வீட்டில் எங்களை பற்றி தெரிஞ்சிடுச்சு சார். அவளோட ஃபோனை வாங்கிக்கிட்டாங்க சார். அப்புறம் என் அப்பாவும் என் ஃபோனை வாங்கிக்கிட்டாரு. அந்த ஆர்த்தி கிட்ட மும்பை டிக்கெட் கிடச்சிது. அதை பற்றி ஏதாவது தெரியுமா உனக்கு? ஆமாம் சார், அவள் என்கிட்ட சொல்லியிருந்தா. எனக்கு என் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணும், எனக்கு மேலே படிக்கணும். அட, ஆனால் அம்மா ஒத்துக்கிட்டாங்களா? இல்லை, ஆனால் நான் மும்பைக்கு போய் பேர் வாங்கிட்டேன்னா, பணம் சம்பாதிச்சிட்டேன்னா, அப்புறம் அவங்களையும் சமாளிச்சிடுவேன். இங்கே பாரு, என்னோட படிப்பை முடிஞ்சிடுச்சுன்னா நானும் மும்பைக்கு வந்துடுவேன். அங்கே ஒரு வேலையில் சேர்ந்துட்டு நாம் கல்யாணம் பண்ணிக்கலாம். என்னாச்சு? ஏன் திடீர்னு சோகமாயிட்டேன்? கனவே பயமாக இருக்கு. யாரோட கண்ணும் பற்றக்கூடாது. அட, யாரோட கண்ணப்பட போகுது? அம்மா சாரு. அப்படி அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நான் மும்பை போகிற விஷயம், அப்போ அவங்க 2 பேரும் என்ன கொன்னுடுவாங்க. சார், அவங்க தான் சார் என் ஆர்த்தியை கொலை பண்ணியிருப்பாங்க. இப்போ வளர்றதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் முன்னாடியே சொன்னேன்ல, அந்த குடும்பத்தில் சம்மந்தம் வேண்டான்னு. அவங்க கூட உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் பிரச்சனை இருக்காது சார். அம்மா பொண்ணுங்க எல்லாரும் ரவுடிங்க சார். அவங்க லோக்கல் டான்ஸ் சதானந்துக்காக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வசூல் பண்ணுறன்ற பேரில் பெரிய பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கான் அவன். பணத்துக்காக அவங்க அம்மா அப்பாவை கூட கொலை பண்ணுவான் சார். சார், யார் நீங்க? சுனில் கேல்கர், புனே போலீஸ். உங்களுக்குலாம் ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? யோகேஷ்க்கு ஹார்ட் அட்டாக் தான் வந்தது. அவனை யாரும் மர்டர் பண்ணல. மர்டரா? மாமா, இவங்க வேற கேஸுக்காக வந்திருக்காங்க. மாமா, பேசுறதுக்கு முன்னாடி மூளையை கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. சரி, இங்கேருந்து கிளம்பு. உங்கள் ஏரியாவில் ஒரு பொண்ணோட டெட் பாடி கிடச்சிருக்கு. அதுக்கு அதை பற்றி விசாரிக்கணும். போலீஸ் தானே? போய் கண்டுபிடிங்க. என்னடா திமிரா பேசுற? கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. மனோசோனோன்ற பொண்ணை கொண்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி அந்த ஊருக்கு சேர்ந்த ஆனந்த கொண்டுட்டாங்க. உன் மேல சார்ஜ் ஷீட் இருக்கு. வழக்கு இருந்தது தான், ஆனால் நிரூபணம் ஆகலை. எந்த சாட்சியும் கிடையாது. நீங்க யாரு? ஆஷா சிவஹரி, இந்த கிராமத்தோட தலைவி. சுனில் கேல்கர், புனே போலீஸ். இவருடைய மாமா தான் இப்ப சொன்னாரு உங்க பையன் யோகேஷை யாரோ கொண்டுட்டாங்கன்னு. யோகேஷ் மர்டர் ஆகலை, அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. மோகன், டாக்டர் கொடுத்த சர்டிஃபிகேட்டை கொடு. அப்புறம் ஓம்காருக்கு மூளை கொஞ்சம் கெட்டு போச்சு. நாளைக்கு அந்த மர்டரை செஞ்சது நீங்கன்னு கூட அவர் சொல்லுவார். வணக்கம். சார், அந்த லேடி ஃபேஸில் கொஞ்சம் கூட பயமே இல்லையே சார். பவர் சங்கிராம், பவர். இது பவருக்காக ஆடுற கேம். கடந்த 20 வருஷமா ஜெயிச்சுக்கிட்டே வரா இல்ல, அந்த திமிர்ல தான் பேசுறேன். ஆனால் சார், 20 வருஷமா மனோகர் தான் ஜெயிச்சிட்டு இருந்தாரு. இந்த ஆஷாவுக்கு மனோகர் இறந்ததுக்கு அப்புறம் தான் வெற்றி கிடைச்சிது. அவங்களுக்கு 3 பசங்க. அதில் கிஷோரை மர்டர் பண்ணிட்டாங்க. அவங்க கடைசி பையன் யோகேஷுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஹார்ட் அட்டாக் இல்லை, அது கூட மர்டர் தான்.
சங்கராம் அங்கே ஒரு மாமா இருக்கான்ல, அவன் கொஞ்சம் வீக். முதல்ல அவனை ட்ராக் பண்ணு, ஆட்டோமேட்டிக்காக மேட்ரு வெளியில் வரும். ரைட் சார். சார், இது ஆர்டியோட பிஎம் ரிப்போர்ட். செக்ஷுவல் அசால்ட் சார். அவளை சுற்றி எல்லாரும் அடிச்சிருக்காங்க. டைம் ஆஃப் டெத் ராத்திரி 1:30 to 2:30 சார். சார், இது ஆர்த்தி ரேகாவோட சிடிஆர் ரிப்போர்ட் சார். கடைசி 15 நாளாக ரேகாவோட ஃபோன் சுவிச் ஆஃபில் இருக்கு. அப்போ பிரத்யக்ஷா சொன்னது உண்மைதான். கடைசி 15 நாளாக ஆர்த்தி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும்தான் சார் பேசியிருந்திருக்கா. ஆனால் இந்த ரேகாவுக்கு அடிக்கடி ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து ஃபோன் வந்திருக்கு சார். பாண்டுரங் சார் அந்த ஆள் பேர். அப்படின்னா சார், அந்த ரேகா நம்மக்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, கிராமத்தோட அவங்களுக்கு எந்த கனெக்ஷனும் இல்லை, கான்டாக்டும் இல்லைன்னு. ஆனால் இந்த பாண்டுரங் கிட்ட மட்டும் பேசிகிட்டு இருக்காங்க. பாண்டுரங் அவங்க கிராமத்து ஆள் தான் சார். ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது சார். முதல்ல கிஷோர், அப்புறம் யோகேஷ், இப்போ இந்த ஆர்த்தி. ஒருவேளை பாண்டுரங்கை வச்சு தான் எல்லாரையும் கொலை பண்ணிகிட்டு இருக்காங்களா என்ன? ஏன்னா பாண்டுரங்கோட செல்ஃபோன் லொக்கேஷன் எப்போவுமே ஆர்த்தியோட வீட்டு பக்கத்துலேயே தான் சார் இருக்குது. அப்படின்னா இந்த ஆர்த்தி தப்பிச்சுக்கிட்டு ஓடி போகலான்னு நினச்சிருக்கா. அப்போ ரேகா தான் அவளை கொண்டு இருக்கணும். அதுக்கப்புறம் கிராமத்துக்கு கொண்டு போய் டம்ப் பண்ணியிருப்பா. ஏன்னா அப்புறம் ஆஷாவை சந்தேகப்படணும்ல. ரேகா பழிவாங்கிற நோக்கமும் பூர்த்தியாகும். நீ ஒரு வேலை பண்ணு சங்கராம், அந்த ஆஷா இன்னும் ரேகா அவங்க வீட்டில் 2 சிவிலியன்ஸை போடுங்க. அதுக்கப்புறம் அந்த சதானந்த், ஆஷிஷ் அவங்களுக்குள்ள கனெக்ஷனை செக் சார், பண்ணுங்க. சதானந்தோட கேரக்டர் ரொம்ப மோசம் சார். நிறைய தடவை அவனை புதூர்பேட்டில் பார்த்துருக்காங்க. அப்போ ஆஷா ஃபேமிலி நம்மக்கிட்ட போய் சொல்கிறாங்களா? அவங்க 2 பேரையும் க்ளோஸாக வாட்ச் ரைட் பண்ணி சார். என்ன மாமா? நீங்கள் டீ சாப்பிடுங்க. மாமா, என்ன இருந்தாலும் உண்மையை சொல்லிடு. எனக்கு எதுவும் தெரியாது சார். இங்க பாரு, நான் ஒரு விஷயம் சொல்றேன், தப்பா நினைக்காத. வீட்டு எஜமான் தன்னுடைய நாயை வெளியில எதுக்கு கட்டுவான் தெரியுமா? வீட்டை நாஸ்தி பண்ணிடுன்னு. அந்த நாய் வெளியில காவலுக்கு இருக்கும், அதுக்கு பயம். ஒருவேளை வீட்டை நாஸ்தி பண்ணிடுச்சுன்னா அந்த வீட்டு எஜமான் அந்த நாயை அடிச்சு கொன்னுடுவான். அந்த நாய்க்கு அவனை பத்தி தெரியும், அதனால தான் வீட்டு வெளியிலேயே இருக்கும். புரிஞ்சுதா? புரிஞ்சிது சார். யோகேஷை மர்டர் தான் பண்ணாங்க. அதான் யார் பண்ணாங்க? யார் மேலேயாவது டவுட் இருக்கா? சந்தேகமே இல்லை. கண்டிப்பாக சொல்லுவேன் சார். அந்த பதவிக்காக தான் எத்தனையோ உயிர் போயிடுச்சு சார். இப்போ ஆஷா வீட்டில் கூட நீர் பெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அடுத்த பஞ்சாயத்து தலைவர் யாருன்னு அதுக்காக தான் எல்லாரையும் கொண்டுக்கிட்டே இருக்காங்க அவங்க. மோகனா? ஆஷாக்கா கூட இருக்கலாம் இல்லைங்களா? அவங்க எங்கே அதுலேருந்து இறங்கணும்னு நினைக்கிறாங்க. ஆமா, இந்த பாண்டுரங்கன் யாரு? பாண்டு, அந்த வைத்தியக்கார நாயா, அவனுக்கு இங்கே என்ன சார் வேலை? உங்ககிட்ட என்ன கேட்குறமோ அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. பாண்டுரங் யாரு, எங்கே இருப்பான்? அவன் சாயங்காலம் ஏதோ ஒரு பாரில் குடிச்சிட்டு ஊந்து கிடப்பான் சார். சார், நான் ஆஷிஷோட கால் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணேன். ஆர்த்தி காணாமல் போகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி சதானந்த் கிட்ட பேசியிருக்கான். ஆஷிஷ்? ஆமாம் சார். அவன் ஏதோ நேர்மையான போலீஸ் மாதிரி பேசிக்கிட்டே இருப்பான். அந்த ரவுடியோட இவனுக்கு என்ன சம்பந்தம்? ஒருவேளை தான் புள்ளையோட சந்தோஷத்துக்காக கூட அவர் செஞ்சிருக்கலாம். ஏன்னா அப்படி ஆர்த்தி செத்து போயிட்டானா அவளோட பிடியிலேருந்து இவன் வெளியே வந்துடலாம். அப்புறம் அவரோட சோ கால்டு மரியாதை கூட காப்பாற்றப்படும். ஆமாம் சார், நான் தான் சார் அவனுக்கு கால் பண்ணேன். நான் அந்த சதானந்த் கிட்ட உதவி கேட்டிருந்தேன். நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, ரேகாவுக்கு புரிய வைக்க சொன்னேன். பிரத்திகையும் ஆர்த்தியையும் பிரிக்க சொன்னேன் சார். ஆஷிஷ், நீ ஒரு போலீஸ் தான். உனக்கு தெரியும்ல, எத்தனை போய் சொன்னாலும் அந்த எல்லா கேஸும் திரும்ப உன் மேலே தான் வரும்னு. எஸ் சார், அதனால தான் நான் உண்மையை சொல்கிறேன். அவன் என்கிட்ட வந்து ரேகாக்கு வேலை கொடுக்க வேணான்னு சொன்னான். அவளுக்கு சாப்பாடு காசு இல்லைன்னா அவள் மறுபடியும் கிராமத்துக்கே போயிடுவான்னு சொன்னார். ஆர்த்திக்கும் பிரத்திக்கும் ஒரு அஃபேர் நடக்குது சார். அதனால அவங்க 2 பேரும் பிரிக்கணும்னு நினச்சாங்க சார். தலைமையில என்ன அடி? அது சார், அது என்னன்னா அதான் சார், கதவுல இடிச்சுக்கிட்டேன் சார். அதான் சார், எதுவுமே புரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் என்னாச்சு? லோன் ரிகவரி வேலை தானே பண்ணிட்டு இருக்க நீ? ரவுடிங்கில் வச்சிருக்கல, அதுக்காக நீ அவங்கள எடுத்துட்டு ரேகாவை அப்பாயிண்ட் பண்ண சார். அது வந்து ரேகாவோட புருஷன் மந்தாவும் அவனோட தம்பி ஆனந்தும் மும்பையில் என் வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த ரேகா ஓடி வந்துட்டு என்கிட்ட உதவி கேட்டா. உன்னால முடியும்னா இந்த வேலையை பார்க்க சொன்னேன் சார். நான் சிட்டியை விட்டு எங்கேயும் போக இல்லை சார், எங்கேயும் போக மாட்டேன் சார். இவன் பொய் சொல்றான்.
தலையில் இருக்கிற காயத்துக்கு காரணம் டோரில் அடிச்சுக்கிட்டது இல்லை, வேற ஏதோ இருக்கு. இவனை க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்க. அண்ணே இந்த வீடு தான். ஹலோ கான் சார், இங்கே ரேகா வீட்டுக்கு ஆஷாவும் அவங்க ஆளுங்களும் வந்திருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க சார். அம்மா அம்மா, ஆஷாவும் அவங்களோட ஆட்களும் வந்திருக்காங்கம்மா. அம்மா அம்மா. ஏய் கதவை தர. ஏய் கதவை தரன்றல, கதவை தர தோற. ஏய் ரேகா, வெளியே வாடி. தைரியம் இருந்தா முன்னாடி வந்து ஷூட் பண்ணு. உன்னை 10 வருஷத்துக்கு முன்னாடியே கொண்டு போட்டிருக்கணும். உன்னை விட்டேன் பாரு, தப்பு பண்ணிட்டேன். வெளியே வா. ஏய் கதவை தர, கதவை தர. டேய் கதவை உடைங்கடா. இன்னைக்கு உங்க எல்லாரையும் அறுத்து போடுறேன் பாரு. ஏய் உன்ன ஏய் கண்ணை கண்ணை கீழே கீழே போட. போடு. சார் நல்ல வேலை வந்துட்டீங்கன்னா இவங்க எங்களை கொண்டு இருப்பாங்க. ஷூட் பண்ணது யாரு? சார் இந்த ஆஷா எங்களை கொல்ல வந்தா. இவ போய் சொல்றா சார். இவ தான் மோகனை சுட்டது. அப்படி என் மோகன் பின்னாடி விலகி போலன்னு அவ்வளோதான். இந்நேரம் அவன் உயிர் போயிருக்கும். சார் இவ சொல்றது போய். இவ எதுக்கு இங்கே வந்தான்னு கேளுங்க. இவ ஏன் 2 பிள்ளைங்களையும் கொன்னுட்டா. இவளுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க தான் நான் இங்கே வந்தேன். ஹலோ, ஒரு நிமிஷம். நீங்கள் தானே சொன்னீங்க உங்கள் பையனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு? ஆமாம், நான் சொன்னது பொய். ஏன்னா என் பிள்ளைங்களை கொன்னவங்கள நானே கொல்லணும்னு நினச்சேன். அவ பொண்ணு சார். ஒன்று இவளா இருக்கணும், இல்லை இவளோட பொண்ணுங்களா இருக்கணும். நீங்கள் என் வீட்டுக்கு வந்த போது தான் இவங்க இங்கே இருக்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சுது. நீளமாக தலைமுடி வச்சுருந்தா அவங்க பொண்ணுங்க தானே, ஆம்பளைங்களா இருக்க முடியாதா? மேடம், இவங்க என் அண்ணன் தம்பிங்களை கொன்னு இவங்க பழியை தீர்த்துக்கிட்டாங்க. இப்போ நான் இவங்களை கொன்னு என் பழியை தீர்த்துக்க போறேன். என்னடா பழி? 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் ஃபேமிலி மெம்பரை நீங்கள் கொன்னுட்டீங்களே. கொன்னேன், அதுக்கு சாட்சி இல்லாமல் போலீஸால் எதுவும் பண்ண முடியாது. இப்போ இருக்கிறது இவங்க. இன்னைக்கு இல்லைனாலும் இவன் நாளைக்கு சாவா. பார்த்தீங்களா சார், உங்கள் முன்னாடியே இவன் என்ன பேசுகிறான்னு? சார் நான் யாரையும் கொல்லல, அப்புறம் நான் பழி வாங்குற எண்ணத்துலையும் இல்லை சார். ஒரு விஷயம் சொல்லுங்க, அந்த பாண்டுரங்கன் உங்களுக்காக தானே வேலை செய்கிறான். நீங்கள் அவனுக்கு பணம் கொடுக்குறீங்கல்ல, அவருடைய சிடிஆர் ரிப்போர்ட்டில் உங்கள் நம்பர் இருக்கு. நீங்கள் அவனுக்கு பணம் கொடுத்தீங்கல்ல, இவங்களை வாட்ச் பண்ணுறது தானே அவனுடைய வேலை. சார் அவன் இனிமே வடியோட 1ஆம் நம்பர் கேடு கட்டவன். அவன் என்ன மிரட்டினா அப்படி அவனுக்கு பணம் கொடுக்கலனா நாங்கள் இருக்கிற இடத்த ஆஷா கிட்ட சொல்லிடுவேன்னு. சார் ப்ளீஸ் எங்களுக்கு செக்யூரிட்டி கொடுங்க சார். எனக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. ஆர்த்திக்கு நடந்தது அப்படி இவங்களுக்கு ஆயிடுச்சுன்னா ப்ளீஸ் சார் எனக்கு உதவி பண்ணுங்க. இவங்க கிட்டேருந்து எங்களை காப்பாற்றுங்க. இவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுல எங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை சார். ஆனால் இவங்க தான் யோகேஷையும் கிஷோரையும் கொண்டதுன்னு அப்புறம் தெரிஞ்சதுன்னா அப்புறம் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம தானே பதில் சொல்லி ஆகணும். அட கான், ப்ரொடெக்ஷன் கொடுத்தாச்சையா. நம்ம ஆளுங்க அவங்க கூட இருப்பாங்கல்ல, ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வாட்ச் பண்ணுவோம்ல, ப்ரொடெக்ஷன் கொடுத்துரு. சார் ஒருவேளை அந்த கன் ரேகா தான் இருக்கலாம் சார். ஏன்னா ஆஷா பெரிய அரசியல்வாதி, அவங்க கிட்ட ரிவால்வர் இருக்கும், துப்பாக்கி இருக்காதுல்ல. ஆமாம் சார், கிஷோரோட பிஎம் ரிப்போர்ட் படி பார்த்தா அவருக்கு 9mm புல்லட் பட்டிருக்கு. நார்மல் ரிவால்வர்து, துப்பாக்கி கிடையாது. அப்போ கேஸ் ஆகாது இல்லை சார்? சரி, ஒரு வேலை பார்ப்போம். நாட்டு துப்பாக்கி எங்கே கிடைக்குதோ அங்கே போய் பார்ப்போம். யாரோ ஒரு டீலர் கிடைப்பாங்கல்ல. சரி, அந்த சதானந்த் அவன் சிடிஆர் என்னாச்சு? சார் அந்த ஆள் 1ஆம் நம்பர் கேரக்டர்லெஸ் ஆளு சார். அவன் கிட்ட நிறைய பொண்ணுங்களோட நம்பர் இருக்கு சார். சார் அன்னைக்கு ஆர்த்தியோட மர்டர் நடந்த அன்னைக்கு கூட அந்த ஆளோட லொக்கேஷனு வர்சோலி இடத்துல தான் சார் இருந்திருக்கு. நிறைய கடைங்க ஹோட்டல்லாம் அங்கே இருக்கு சார். அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் 2 நிமிஷத்துல தான் சார் இருக்கு. ஆர்த்தி பாடி பக்கத்தில் நமக்கு ஒரு டிக்கெட் கிடைச்சதில்ல, பூனேலேருந்து மும்பைக்கு போகிற மாதிரி. அப்படின்னா ஆர்த்தி பூனேலேருந்து கிளம்பலான்னு நினச்சிருக்கா. ஒருவேளை சதானந்த் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே அவளை மீட் பண்ணியிருக்கலாம்ல. அவள் விஷயத்தில் தப்பு பண்ணியிருக்கலாம், கொன்று இருக்கலாம். அதுக்கப்புறம் நிம்மிவாடியில் பாடியை டம்ப் பண்ணியிருக்கலாம். அதுக்கும் வாய்ப்பு இருக்கு சார். அந்த சதானந்த் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு என்கொயரி பண்ணு. அவனை யாராவது பார்த்துருப்பாங்க. சார் என் கூட வாங்க சார்.
இந்த ஆளு எங்கேயாவது பார்த்தீங்களா? ஆமாம் சார், இவன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இங்கே வந்திருந்தான். அப்புறம் இவங்க இந்த பொண்ணு? இந்த பொண்ணு தான் சார் நாங்கள் தேடிக்கிட்டே இருக்கோம். ஆக்சுவலி இந்த பொண்ணு இங்கே பணத்தை கட்டாமல் போயிட்டா சார். அன்னைக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் உங்ககிட்ட இருக்கா? இருக்கு சார். இங்க பாரு உன் பேங்க் ஸ்டேட்மெண்ட். நீ இந்த மர்டருக்கு 2 நாளைக்கு முன்னாடி உன் அக்கௌண்ட்ல இருந்து 50,000 அதுக்கப்புறமா 1 லட்சம் அனுப்பியிருக்க. நீ தான் அவனுங்களுக்கு காசு கொடுத்த. சக்தியை நம்ம கூடயே வச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது. கடவுள் நினைச்சாருன்னா எல்லா பிரச்சனையிலேருந்து நமக்கு விடுதலை கொடுப்பாரு. நான் பாபாக்கு பூஜை பண்ண சொல்லி தான் காசை கொடுத்தேன். ஆனால் பாபா பண்ண அற்புதம் என்னன்னா, அந்த யோகேஷ் அப்புறம் கிஷோர் 2 பேரும் இறந்துட்டாங்க. சார், நான் பணத்தை வாங்கிக்கிட்டு மந்திரம்லாம் பண்ணுவேன். நான் ஒரு பாபா கொலைகாரன் இல்லை. நான் அந்த ஆளை முட்டாளாக்கி பணத்தை பிடிங்கிட்டு இருந்தேன். அவன் தான் எனக்கு சொன்னது. அது மட்டும் இல்லை, நான் தான் இந்த வாட்டி பஞ்சாயத்து சேர்மன் கூட சொன்னான். அதுக்கப்புறம் நான் மந்திரி அவன் கூட சொன்னான். அட சார், இவன் ஒரு பைத்தியக்காரன். அந்த பாபா இவனை முட்டாளாக்கி இருக்கான். மூட நம்பிக்கையில் மூழ்கி போய் கிடக்குறான். இழுத்துக்கிட்டு போங்க. வா போடா. சார் வாடா. சார், இது லாட்ஜ் சிசிடிவி ஃபுட்டேஜ். அந்த லாட்ஜில் நீ ரூமுக்குள்ளே போகிற. அந்த ரூமில் ஆர்த்தி இருக்கு. அவள் அங்கேருந்து வெளியில் வந்தா. நீ அவளை ஃபாலோ பண்ண. அதுக்கப்புறம் கொன்னுட்ட. கரெக்டு தானே? மரியாதையா உண்மையை சொல்லு. சார் சத்தியமாக சொல்கிறேன் சார், நான் அவளை கொல்ல சார். நான் அடிக்காதடா. ஆர்த்தி நீ தப்பாக தானே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு சார். அவள் ராணி சாரு மாதிரி கிடையாது சார். அண்ணா சார், பிரதிக்கும் அவளுக்கும் அஃபேர் இருக்கிற விஷயம் எனக்கு எப்போ தெரிஞ்சுதோ அப்போவே அவளை விட்டுட்டேன் சார். நான் ஒரு நாள் எனக்கு ஆஷிஷ் ஃபோன் பண்ணான் சார். பெரிய டான் மாதிரி சுற்றிட்டு இருக்கியா? அட, உனக்கே தெரியாமா அம்மாவும் பொண்ணுங்களும் பணத்தை ஏமாத்திட்டு இருக்காங்க. ஏ என்னடா பேசுகிற நீ? அட, அந்த ரேகா உனக்கு தர வேண்டிய 20 லட்சத்தை ஏமாத்திருக்கான். என்னடா வளர்ற? நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஆமாம் சார், இந்த விஷயத்த ஆர்த்தி தான் சார் பிரதிக்கு சொல்லியிருக்கா. ஆமாம் சார், அவள் என்கிட்ட சொல்லியிருந்தா. அவள் அம்மாவாலையும் தங்கச்சியாலையும் அவள் ரொம்ப கஷ்டப்பட்டா. அவள் அங்கேருந்து ஓடி போகணும்னு நினச்சா. வா, என் கல்யாணம் படிக்கலாம். கல்யாணத்துக்கு அப்புறமா நான் படிக்கிறேன். ஆர்த்தி, நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அது மும்பை. அங்கே வாழ்கிறதுக்கு தைரியம் மட்டும் பத்தாது. வாழ்கிறதுக்கு எல்லாருக்கும் பணம் வேணும். 20 லட்சம் போதும்ல? 20 லட்சம் உனக்கு எங்கேருந்து அது கிடைக்கும்? சார், ஆர்த்தி என்கிட்ட இன்னொன்று சொன்னான். சதானந்துக்கு தெரியாமல் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னான். சார், அந்த ரேகாவும் சாருவும் நிறைய ஏமாத்திருக்காங்க சார். அப்புறம் இந்த விஷயத்த நீ உன்னோட அப்பா கிட்ட சொல்லியிருக்க, ரைட்? இல்லை சார், அப்பா எங்கள் 2 பேரையும் பார்த்துட்டாரு. நாங்கள் பேசுனதே கேட்டார். 20 லட்ச ரூபா போதும்ல? 20 லட்சமா? உனக்கு அந்த பணம் எங்கேருந்து கிடைக்கும்? வீட்டில் இருக்கு. அவ்வளோ பணமா? எங்கேருந்து வந்துச்சு? ஆமாம் சார், நான் தான் சார் அவங்ககிட்ட சொன்னேன். பிரதீக் நான் சொன்னால் கேட்க மாட்டான்றது எனக்கு தெரியும். அவன் ஆர்த்தியை விட்டுட்டு வரமாட்டான். அன்னைக்கு நான் அவனை தடுக்கலைன்னா அவன் அன்றைக்கே ஓடி போயிருப்பான் சார். எனக்கு ஆஷிஷ் கால் பண்ண உடனே நான் கிளம்பி ரேகா வீட்டுக்கு போயிட்டேன். ரேகா, எனக்கே தெரியாமல் என் பிஸ்னஸ் வந்து 20 லட்சம் எடுத்துருக்கல. நீ இங்கே பாரு, மரியாதை காசு எங்கே இருக்கு சொல்லு. இல்லைன்னா அவங்க 2 பேரையும் உனக்கு 2 பேர் சேர்ந்து நாசம் பண்ணுறானுக்கு பார்த்துக்கோ. ஐயோ, அந்த பழத்தை எடுத்துக்கிட்டு ஆர்த்தி ஓடிட்டா. நான் சொல்றது உண்மை. ஏய் அண்ணா, ஏய், சி பின்னாடி போ, பின்னாடி போ. போய் சொல்லாதடி. உன் நாடகத்தை நிறுத்து. சொல்லு, மரியாதையா பணம் எங்க இருக்குன்னு சொல்லு. அண்ணா அண்ணா, உண்மைதான். ஆர்த்தி பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடிட்டா. வேணும்னா நீங்க வீட்டை சோதனை போட்டு பார்த்துக்கோங்க சார். அப்புறம் ஆர்த்தியை ஃபாலோ பண்ணி ஆளுங்களை அனுப்பி வச்சேன். நான் ஒருத்தர் சொன்னா பர்சாலி செக் போஸ்ட் கிட்ட பார்த்தேன்னு. அதுவும் குல்ஷன் லாட்ஜ்குள்ள போறத பார்த்தான்னு. சார், இந்த ஆள் ஆர்த்தியை கொல்லன்னா வேற யார் கொண்டு இருப்பாங்க? சார், ஆர்த்தி பணத்தை எடுத்துக்காமல் லாட்ஜ்லேருந்து ஓடி போயிருக்கா. அப்படின்னா இந்த விஷயம் பணத்துக்காக நடக்கவே இல்லை சார். சார், ஒருவேளை அவளை ரேப் பண்ண ட்ரை பண்ணதுனால அங்கேருந்து ஓடி இருக்கலாம்ல? என்ன சொல்கிறீங்க? உன் தேரி கரெக்டாக இருந்தாலும் ஒரு விஷயம் புரியலை. அவளுடைய பாடியை நிமி பாடியில் எதுக்கு டம்ப் பண்ணானுங்க? சார், எனக்கு என்ன தோணுதுன்னா தெரிஞ்சவன் தான் ஏதோ பண்ணியிருக்கணும்னு. ஆர்த்தி லாட்ஜிலேருந்து 1 மணிக்கு கிளம்பிட்டா. அவன் மர்டர் 2 மணிக்கு நடந்திருக்கு. பிஎம் ரிப்போர்ட் அதான் சொல்லுது. நீ ஒரு வேலை பண்ண சங்கராம். 1 மணிலிருந்து 3 மணிக்குள்ள மர்டர் ஸ்பாட்ல எத்தனை மொபைல் ஆக்டிவேட்ல இருக்க பாரு. அந்த ரேகா நம்ம கிட்ட ஏதோ மறைக்கிறா. பணத்தை பற்றி தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிறேன்? பணம் என்னமோ போயிடுச்சு. அப்புறம் ஆர்த்தியும் ஓடிட்டா. பாருங்க, உங்க ஆர்த்தியை ரேப் பண்ணியிருக்காங்க.
இப்போவாவது நீங்க உண்மையை சொல்லலைன்னா அந்த கொலைகாரனை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதனால இப்போ நீங்க உண்மையை சொல்லி ஆகணும். சார் நான் உண்மையை சொல்கிறேன் சார். ஏய் வாய் மூடிட்டு. சித்தி முடியாது, என்னால் சும்மா இருக்க முடியாது. ஆர்த்திக்கு நடந்ததுக்கு எல்லாத்துக்குமே காரணம் தான், அதை நான் சொல்லித்தான் ஆவேன். சித்தி எங்களுக்கு என்னையும் சாருக்கும் சின்ன வயசுலேருந்தே ட்ரைனிங் கொடுத்தாங்க. அவங்க ஆஷாவை பழி வாங்கணும்னு நினச்சாங்க. சதானந்து கூட வேலை செஞ்சு செஞ்சு எங்களுக்கு ரொம்ப தைரியம் வந்துருச்சு. எங்களுக்கு பயங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு. அப்புறம் சித்தி என்னோட பாய் ஃப்ரெண்ட் பாபி கிட்ட சொன்னாங்க. நாட்டு துப்பாக்கி வாங்கி கொடுத்தான். பாபி எங்களுக்கு ட்ரைனிங் ஆரம்பித்தான். நாங்கள் குறி வைக்கிறதுக்கு கற்றுக்கிட்ட உடனே பாபி தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி எங்களுக்கு ரிவால்வர் வாங்கி கொடுத்தான், அக்ரம் கிட்ட இருந்து. சார் அந்த அக்ரம் பேரம்பாக்கில் இருப்பான். கன் ஸ்மக்லிங்கில் அவன் நிறைய வாட்டி ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான். எங்களுக்கு அக்ரம் கிட்ட இருந்து ரிவால்வர் கிடைச்ச உடனே அப்புறம் நாங்கள் யோகேஷ் அப்புறம் கிஷோரை கொல்றதுக்கு பிளான் பண்ணோம். ஆஷாவையும் மோகனையும் கொல்றதுக்கு கூட இதே மாதிரி பிளான் போட்டோம். ஆனால் ஆர்த்தி இறந்து போயிட்டதுனால நாங்கள் கொஞ்சம் அமைதியாக உட்காந்துட்டோம் சார். உனக்கு தெரியுமா ஆர்த்தியை கொன்னது சார் யாரு? எங்களுக்கு தெரியாது சார். எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சார் தெரியும், அதுக்கு நாங்கள் தான் பொறுப்புன்னு. சார் அந்த லாட்ஜோட 5 கிலோமீட்டர் ரேடியஸில் எத்தனை செல்ஃபோன் ஆக்டிவில் இருந்துச்சோ அதோட எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்தாச்சு சார். அப்புறம் அதில் இருந்த ஒரு நம்பர் பாபியோடது சார். அப்படின்னா அந்த ராணியோட பாய் ஃப்ரெண்ட். ஆமாம் சார். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா அது நேமேவாடிக்கு ட்ராவல் பண்ணியிருக்கு சார். அப்புறம் ஆர்த்தியோட டெட் பாடி நமக்கு எங்கே கிடச்சிதோ அதோட 1 கிலோமீட்டர் ரேடியஸில் அது டெட் ஆயிருக்கு சார். அதுக்கப்புறமா அவனோட ஃபோன் பூனேயில் தான் ஆன் ஆயிருக்கு சார். இந்த பாபி எங்கே இருக்கான் சார்? நாங்கள் ஃபோன் பண்ணி பார்த்தோம், ஆனால் அவனோட ஃபோன் சுவிச் ஆஃப்னு வருது. நாங்கள் அவனோட வீட்டுக்கும் போனோம் சார், ஆனால் அவன் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு அவனோட அம்மா சொன்னாங்க. ஒருவேளை பாபி பூனா விட்டு போயிருந்தா ஏதாவது ஒரு டோல்கேட்டை பாஸ் பண்ணி தானே ஆகணும். சார் சார் பூனே ஹைவே கிட்ட ஒரு டோல் பூத் இருக்கு, அதோட சிசிடிவி ஃபுட்டேஜ். அட இவன் பக்கத்தில் இருக்கிறவன் அக்ரம். சார் இந்த அக்ரம் பற்றி இன்ஃபர்மேஷன் நம்ம இன்ஃபார்மர்ஸ் கிட்ட இருக்கும் சார். ஒரு வேலை பண்ணு, இந்த பாபி போட்டோவை இன்ஃபார்மர்ஸ்க்கு அனுப்பு. இந்த அக்ரம் நமக்கு வேணும். சார் பாபி எங்க சொல்லு. சங்கராம் உள்ள போய் தேடுப்போ. ஹர்ஷா சார் சார் நான் எதுவும் பண்ணல சார். சார் நான் எதுவும் பண்ணல சார். உங்க 2 பேர் மொபைல்ஸும் ட்ராக் பண்ணியாச்சு, புரிஞ்சுதா? ஆர்த்தி பாடியில கிடைச்ச செமன் உங்க செமனோட மேட்சா இருக்கு. உண்மையை சொல்லுங்க. சொல்றேன் சார் சொல்றேன். அவங்க 2 பேருக்கு கன் ஷூட்டிங் நான் தான் கற்றுக் கொடுத்தேன். அவங்க 2 பேரும் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் அதை கற்றுக்குறாங்கன்னு நினச்சேன் சார் நான். நீ 2 பேரை கொலை பண்ணியிருக்க. உனக்கு என்ன பைத்தியம் இது பிடிச்சிருக்கா? என் அப்பாவையும் அம்மாவையும் அவங்க கொன்னாங்க பாபி. ஆனால் அப்போ நான் என்ன தப்பு பண்ணேன்? என்னையா மாட்டி விடுறேன்? இப்போ போலீஸ் என்ன தேடி வர்றதுக்கா? ஆனால் வரமாட்டாங்க, எல்லாம் யோசிச்சு தான் வச்சுருக்கேன். ஆர்த்தி சரியாக சொன்னா, இங்கே எதுவும் இல்லை, நாம் மும்பைக்கு போயிடுவோம், அங்கே புது வாழ்க்கையை ஆரம்பிப்போம், வீட்டில் 20 லட்சம் இருக்கு. அந்த விஷயத்த நான் அக்ரம் கிட்ட சொன்னேன். அப்போ நாங்கள் என்ன சொன்னோம் சார், ராணிக்கிட்ட இந்த பணத்தை அடிச்சுட்டு ஓடிடலான்னு பார்த்தோம். ஆனால் ராணி ஃபோன் பண்ணி என்ன சொல்லிச்சுன்னா ஆர்த்தி தான் காசு எடுத்துகிட்டு ஓடிட்டான்னு சொல்லி. அது கேட்ட உடனே கோவம் வந்துச்சு சார். என்ன பண்ணணும்னு தெரில சார். எங்கள் பிளான் ஃபுல்லாக வீணாக போயிடுச்சு. நாங்கள் 1:30 மணிக்கு வண்டியில் போகும்போது ஆர்த்தி ஓடினதை பார்த்தோம் சார். அப்போ தான் அவளை பிடிச்சோம் சார். சார் தெரியாம பண்ணிட்டேன் சார். ஏய் வாடா சார். வா. நான் எங்கேயோ படித்தேன், பவரோட சேர்த்து மனுஷனோட பொறுப்பும் ஜாஸ்தியாகும்னு. ஒருவேளை ஆஷாவுக்கு தனக்கு கிடைச்ச பதவி பொறுப்பு தெரிஞ்சிருந்தா தன்னுடைய கிராமத்துக்கு நல்ல நல்ல வேலை செஞ்சிருப்பா. சார் தப்பு ரேகா மாதிரி இருக்கு சார். ஒருவேளை அவங்க போலீஸ்கிட்ட உதவி கேட்டிருந்தாங்கன்னா போலீஸ் அவங்களுக்கு நியாயம் கிடைக்க முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க பழி வாங்குறது தான் முக்கியம் நினச்சிட்டாங்க. அது என்னன்னா கான், யாரா இருந்தாலும் வேற ஒரு மனுஷனை பற்றி யோசிச்சா 2 பேருக்கும் எந்த நஷ்டமும் ரொம்ப ஏற்படாது. சரி சொன்னீங்க சார். இந்த காலத்தில் செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் சார். சார் சரி கிளம்பலாம்.